சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மட்டன் பிரியாணி. ஒரு மட்டன் பிரியாணி. எல்இடிக்கும் செட் ஆகும், சிஆர்டிக்கும் செட் ஆகும். பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி. சத்தமா சொல்லுங்க மைக்ல. மட்டன் பிரியாணிக்கு ரேட் இது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? மட்டனை வேக வச்சிருக்கோம். சும்மா கொல் இருக்கும். மட்டன் பிரியாணி இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சா நம்ம கரெக்டாக 3/4 மணி நேரம் தம் போடுறதுக்கு 1/2 hour கணக்கு. 5 கிலோ பிரியாணி செய்யணும். இது வந்து 40 பேர் சாப்பிடணும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நம்ம பிரியாணி வந்து ஒரு 4 கிலோ மட்டன் பிரியாணி செய்யணும். இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் நான் சொல்கிறேன். வந்து கடலில் வந்து ஒரு 1/2 லிட்டரும் ரீஃபண்ட் ஆயில் 1/2 லிட்டரும் போட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 100 கிராம் டால்டா போதும். நெய் வந்து ஒரு 200 கிராம் போடுறோம். இது நல்லா எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ச்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, மாட்டி பூ, பிரியாணி இலை, கூட நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பு போட்டிருக்கு. எண்ணெய் காய்ச்சி பட்டை, லவங்கம் எல்லாம் போடுவோம். ஏலக்காய் வெட்டிக்கிற வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அந்த பிரியாணி பட்டை, லவங்கெல்லாம் நல்லா மனம் வரும், வாசமாக வரும். அடுத்து பச்சை மிளகாய் போடுறோம். ஒன்றரை வாணி போடும். வாணி வந்து 1.5 கிலோ போடும். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிலோவுக்கு 800 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுக்கிறோம். தக்காளி எல்லாம் நல்லா காட்டி ஆயிடுச்சு. இப்போ தயிர் போட்டு மசாலா நல்லா காட்டி மசாலா போட்டு மிளகாத்தூள். மாஸ்டர் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. போறேன். ஆமாம், 50 கிராம். மசாலா போட்டால் பிரியாணி இருக்குமாடா? நல்லா சாப்பி ஆயிடுச்சு. மைக் போயிட்டுங்களா? போடுங்க பேசுங்க. மசாலா நல்லா சாப்பி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் போடுறோம். வந்துருச்சா? சூப்பராக இருந்துச்சு. மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி அளவு பிரியாணிக்கு
ஒரு 1 கிலோ அரிசிக்கு 1.5 தண்ணி. 1க்கு 1.5. எல்இடிக்கும் செட் ஆகும், சிஆர்டிக்கும் செட் ஆகும். இந்த பிரியாணி பண்ணிடலாமா? தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி போடலாம். அது இது வேற மெத்தடா? ரெண்டாவது இதுல என்னன்னா நம்ம பாருங்க வைக்கணும். நெருப்பு இதுக்குலாம் வந்து நெய் கொஞ்சம் பாதி போடும், கையில் போடும் ஓகே. இலை பருத்து ஒன்றும் கட் பண்ண இருக்கு. உங்களுக்கு சீக்கிரம் ஆயிருக்குல்ல. பிரியாணி ரெடி. உதிரியாக வரணும். அடி பிடிக்கல? அதுவும் தோசை கல்ல வச்சுக்கிறோம். சரி ஃபைன். ஒரு இலை எடுத்துட்டு வாங்க, இலை எடுத்துட்டு வா.